தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது அரசு கட்சியின் பதில் தலைவர் சி.வி.கே. சிவஞானம் அவர்கள் நேற்றைய ஊடக சந்திப்பில் போரியல் வல்லுநர்களை கண்டு வியந்த சமர்கல நாயகன் பிரிகேடியர் பால்ராஜ் போரின் போது மக்களுடன் இறந்து விட்டார் என்றுதான் அவர் இலங்கை இந்திய நாடுகளுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படியில தங்களுடைய மத்திய குழு கூட்டத்தில் கூட இது தொடர்பாக கலந்து ஆலோசனை. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் முக்கியமாக சில விடயங்களை பார்க்க போகின்றோம். முதலாவதாக ரவிகரன் எம்பி அவர்கள் பிரிகேடியர் பால்ராஜ் அவர்களுக்கு தன்னுடைய நினைவஞ்சலியை செலுத்தியிருக்கிறார். அதே நேரத்தில் தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பான விடயத்தை எடுத்துரைத்திருக்கிறார். யாருன்னு பார்த்தால் சரத் பொன்சேகா அவர்கள். முதலாவதாக நாங்கள் ரவிகரன் எம்பி அவர்கள் நேற்றைய தினம் பாராளுமன்ற அமர்வின் போது தன்னுடைய நினைவஞ்சலியை செலுத்தியிருக்கிறார். அதோடு சில விடயத்தையும் தெரிவித்திருக்கிறார். என்னென்று பார்த்தால், உலக போரியர் வல்லுநர்களை கண்டு வியந்த சமர்கல நாயகன் பிரிகேடியர் பால்ராஜுக்கு இந்த உயரிய சபையிலே சிரம் தாழ்த்தி எனது அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற ரீதியில் தன்னுடைய அஞ்சலியை தெரிவித்திருக்கிறார். யாருன்னு பார்த்தால் ரவிகரன் எம்பி அவர்கள். உலக போரியர் வல்லுநர்களை கண்டு வியந்த சமர்கல நாயகன் என்ற ஒரு விடயத்தை தெரிவித்துதான் இந்த அஞ்சலியை தெரிவித்திருக்கிறார் ரவிகரன் எம்பி. எமது ஈழ விடுதலை போராட்டத்தில் சமர்கல நாயகன் பிரிகேடியர் பால்ராஜ் அவர்கள் எமை விட்டு பிரிந்து 18 ஆண்டுகள் கடந்திருக்கின்றன. கந்தையா பாலசேகரம் என்ற இயற்பெயருடைய சமர்கல நாயகன் பிரிகேடியர் பால்ராஜ் அவர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்குத்தொடுவாய் பகுதியைச் சேர்ந்தவர். உலக போரியல் வல்லுநர்களே கண்டு வியந்த சமர்கல நாயகன் பிரிகேடியர் பால்ராஜ் அவர்களுக்கு இந்த உயரிய சபையிலே சிரம் தாழ்த்தி எனது அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும். எல்லோருக்கும் தெரியும், யுத்தம் மௌனிக்கப்பட்ட சூழ்நிலையில் தளபதியாக இருந்தவர் தான் சரத் பொன்சேகா அவர்கள் அண்மையில் நடைபெற்ற ஒரு தனியார் ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணலில் தன்னுடைய கருத்தை ஒன்றை தெரிவித்திருக்கிறார். அப்போ ஊடகவியலாளர்கள் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள். என்ன கேள்வியில் பார்த்தால், போர் தொடர்பில் நீங்கள் இன்றளவு ஓர் மனதிற்குள் ஒரு ரகசியத்தை மறைத்து வைத்துள்ளீர்கள். உங்களுடைய மனைவி கூட அது தெரியாமல் இருக்கலாம். என்ன விடயம் என்று பார்த்தால், வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய உடலுக்கு என்ன நடந்தது என்ற ஒரு கேள்வி தான் கேட்கிறார். இந்த கேள்விக்கு அவர் எவ்வாறு பதில் அளிக்கிறார்னு பார்த்தால், நான் அந்த விடயத்தை பகிரங்கமாக தெரிவித்தால் நினைவஞ்சலியை செலுத்தி விடுவார்கள், அதனால் நான் அந்த விடய கேள்விக்கு பதிலளிக்க முடியாது என்ற ரீதியில் சொல்றார். இதுல ஒரு ரகசியமும் இல்லை. அவர் இறந்து விட்டார், சரணடையவில்லை, இறந்து விட்டார். நாங்கள் கொழும்புக்கெல்லாம் கொண்டு போனது என்று சொல்ல இந்த கருத்துக்கள் எல்லாம் வந்திருந்தால் அதெல்லாம் படுப்புலையான கருத்து. அவர் போரின் போது மக்களுடன் இறந்து விட்டார் என்றுதான் அவர் அந்த ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறார். அது மட்டும் இல்லை, முக்கியமான தளபதிகள் அவர்களுடைய குடும்பங்கள் கூட இறந்து விட்டார்கள். இதனை அடையாளம் காட்டுவதற்காக விமானத்தின் மூலம் கருணா அவர்களை வன்னி பிரதேசத்துக்கு அனுப்பியிருந்தோம். அவரும் தன்னுடைய இது மூலம் அடையாளம் காட்டினார் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். அதே நேரம் சூசை மற்றும் பொட்டு அம்மன் அவர்களுடைய மனைவிகள் கூட இறந்தார்கள். பொட்டு அம்மனுடைய மனைவியின் களத்தில் 3 சைனைட் குச்சிகள் காணப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லை, பொட்டு அம்மன் அவர்கள் உடலில் காயப்பட்டவுடன் குண்டை வெடிக்க வைத்து இறந்து விட்டார் என்ற ரீதியிலும் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். யாருன்னு பார்த்தா சரத் பொன்சேகா யார் என்று எல்லோருக்கும் தெரியும். யுத்தம் மௌனிக்கப்பட்ட சூழ்நிலையில தளபதியாக காணப்பட்டார். பிற்பட்ட காலங்களில் ஜனாதிபதி தேர்தலில் ஈடுபட்டார். பின் சிறைக்கு சென்றார், சிறையில் அடைக்கப்பட்டார். அதன் பின் வெளியே வந்தார். பின் நல்லாட்சி காலத்தில் முக்கியமான பதவிகளுக்கு இருந்தார். பிறகு இப்பொழுது ஒரு அரசியல்வாதியாகவும் விளங்குகிறார். அப்போ இவன் தான் தன்னுடைய கருத்துக்களை இந்த கருத்துல உண்மை பொய்யை தாண்டி அவர் தெரிவித்த கருத்துக்களை தான் நாங்கள் இங்கு தெரிவிக்கிறோம். பல மக்கள் இனிமே எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பார்ப்போம் எவ்வாறு இந்த கதைகள் சென்றடைய போகிறது என்பது. அடுத்ததாக நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்ப்போம். தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி.வி.கே. சிவஞானம் அவர்கள் நேற்றைய ஊடக சந்திப்பின் போது ஒரு முக்கியமான விடயத்தை தெரிவித்திருக்கார். யாழ்ப்பாண திருவள்ளுவர் கலாச்சார மையமானது மாநகர சபையிடம், அதாவது யாழ்ப்பாண மாநகர சபையிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். இப்பொழுது காணப்படுகிற அந்த கூட்டு முகாமைத்துவம் நீக்கப்பட்டு முழுமையாகவே மாநகர சபையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கார். இது தொடர்பாக கடந்த தங்களுடைய மத்திய குழு கூட்டத்தில் கூட இது தொடர்பாக கலந்து ஆலோசித்திருக்கலாம். அப்ப
நேரடியாக நாங்கள் ஒரு அழுத்தத்தை கொடுக்க தயாராக இருக்கிறவன்றதையும் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கார். அது மட்டுமில்லை, அடுத்த வாரம் இந்திய துணை தூதகம் யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கிற இந்திய துணை தூதகத்தில் இந்திய துணை தூதுவரை சந்தித்து இது தொடர்பாக கலந்துரையாடப்பட என்ற தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் மாநகர சபையினால் முழுமையாக இதை நிர்வகிக்க முடியுமா என்பது ஒரு கேள்விக்குரிய ஒரு விடயமாக தான் காணப்படுது. ஆனாலும் நீங்கள் மாநகர சபையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற ரீதியில் அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். உண்மையிலேயே இது எவ்வாறு உருவாக்கப்பட்டதுன்னா, இலங்கை இந்திய நாடுகளுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படியில் யாழ்ப்பாண மாநகர சபைக்கு உட்பட்ட காணியில் இது அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஆகவே அது மாநகர சபைக்கு சொந்தமான ஒரு விடயம். இதில் கூட்டு முகாமைத்துவம், அதாவது மத்திய அரசாங்கமும் யாழ் மாநகர சபை இணைந்து நடத்தாமல் முழுமையாகவே யாழ் மாநகர சபைக்குரிய சொத்து அவர்களுக்கு வருமானத்தை தேடக்கூடிய சொத்தாக இருப்பதனால் இது மாநகர சபையிடம்தான் முழுமையாக ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றுதான் எல்லோரும் கருதுகிறார்கள் யாழ்ப்பாண மாநகர சபைக்கு உட்பட்ட மக்கள். ஏனென்றால் அவர்களுடைய சொத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். ஆயினும் இது மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் தான் இதுவரை காலம் இயங்குகிறது. இப்போ மாநகர சபையை சார்ந்த சில உறுப்பினர்கள் அந்த கூட்டு முகாமைத்துவத்தில் இருந்தாலும் பெரும்பான்மையாக இருப்பவர்கள் மத்திய அரசாங்கத்தில் இருப்பவர்கள். அப்போ அவர்களுடைய பெரும்பான்மை பலத்தை பயன்படுத்தி அங்கே நடைபெறுகின்ற முடிவுகளை எடுத்துக்கொள்கிறார்கள். அப்போ மாநகர சபை ஏமாற்றப்படுகிறது என்ற ரீதியில் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழுத்தப்பட்டமே உள்ளது. அப்போ ஏற்கனவே யாழ்ப்பாணம் கலாச்சார மையமாக இருந்தது பேர். அதன் பின் திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்று மாற்றப்பட்டது. அப்போ இதுக்கு பாரியோர் எதிர்ப்பலைகள் ஏற்பட்டதன் விளைவில் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் மையமாக மாற்றப்பட்டது. அப்போ பெயரிலேயே ஆரம்பத்திலேயே ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விடயமாக காணப்பட்டது. இன்று இது யாருக்கு சொந்தம் என்பது தொடர்பாகவும் பெரும் ஒரு சர்ச்சையை எழுப்பப்பட்டு வருகிறது. அப்போ தொடர்ச்சியாக பார்ப்போம் என்ன நடக்க போகிறது. யாழ்ப்பாண திருவள்ளுவர் கலாச்சார மையம் யாருக்கு சொந்தமானது, முழுமையாகவே மாநகர சபையிடம் ஒப்படைக்கப்படுமா, அவ்வாறு ஒப்படைக்கப்பட்டால் நிதி மேலாண்மை காணப்படுமா, மாநகர சபையில் அவ்வளவு நிதி இருக்குது அந்த மையத்தை பாதுகாக்க அல்லது பராமரிக்க என்ற ஒரு கேள்வி ஒருபுறம் இருந்தாலும் மாநகர சபைக்கு நிதியை ஒதுக்கி அதன் மூலம் மாநகர சபை தான் அதை நடைமுறைப்படுத்தணும். நேரடியாக மத்திய அரசாங்கம் இதை நடைமுறைப்படுத்துவதை விட மத்திய அரசாங்கம் மாநகர சபைக்கு நிதியை ஒதுக்கி மாநகர சபை ஊடாகத்தான் அது முழுமையாக கண்காணிக்கப்பட்டு பராமரிக்கப்பட வேண்டும் என்று யாழ் மாவட்ட மக்களுடைய விருப்பமாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்று. நன்றி, வணக்கம்.